காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக கொடைக்கானல் ஏரி சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். இந்த முறிந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணி தொடங்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம் கார்த்திக்? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை இருந்தது. இன்று காலையிலிருந்து குறிப்பாக இந்த கடந்த ஒரு மணி நேரமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பரவலாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நகர சாலைகளில் இருக்கக்கூடிய ஏரி சாலை, அண்ணா சாலை மற்றும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் இந்த இதய பகுதியாக கருதப்படக்கூடிய இந்த ஏரி சாலை பகுதியில் ராட்சச மரம் முறிந்து விழுந்தது. இந்த ராட்சச மரம் முறிந்து விழுந்ததால் அந்த சைக்கிள் சவாரி உள்ளிட்ட சவாரிகள் செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தலைமையில் அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விழுந்திருக்கக்கூடிய மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மரங்களையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஏரி சாலை முழுவதுமாகவே காலையிலிருந்து மழை பெய்து வருவதால் கடுமையான தண்ணீரும் அந்த சாலையில் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீரை உறிஞ்சும் பணியில் தற்போது நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பல்வேறு குழுக்கள் பிரிக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கிறார்கள். மேலும் கொடைக்கானல் நகர்பகுதி முழுவதுமாகவே தற்போது தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.